ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. திருப்பி சொல்றேன், இந்த உம்மத்துக்கு ஒரே தூதர் தான். எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசி எவனா தலைமை தாங்கி தொலைங்களப்பா, எல்லாரும் ஒன்னா மேடையில் நில்லுங்களப்பான்னா இப்பவும் முடியாதுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தான் நமக்கு எல்லாருக்கும் தலைவர். மகசர்ல வந்து நமக்கு காப்பாற்ற ஓன் ஜமாத்து ஏன் ஜமாத்து ஓன் தக்குவா ஓன் தொழுக ஒரு மயிலும் நிக்காது. அல்லாஹ்வுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய ஷஃபாத்தை தவிர யாதொன்றும் நிக்க போவாது. அந்த நாளுக்காக கூட அந்த மனிதனுக்காக கூட இவனை எவனும் ஒன்னு சேரவில்லை என்று சொன்னால் இப்பவும் தெரிஞ்சுக்கிறேன், அரசாங்கத்தின் பார்வையில கூட்டம் வெற்றியாக இருக்கலாம், அல்லாஹ்வின் பாதையிலே நீங்களும் நானும் தோல்வி அடைந்திருக்கிறோம் என்பதை பகிரங்கமாக ஒத்துக்கொண்டாலே ஒழிய நம்மை விட இழிவார்கள் யாரும் கிடையாது. இதான் பகிரங்கமாக சொல்ல. சரியா தப்பா? சரியா தப்பா? சரியா தப்பா? ஏன்னா அதுக்கு Facebookல போடுவான். Facebookல போடாதீங்க. உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்க. மனசாட்சியை கேட்டு பாருங்கள். 7 அமைப்புகள் இந்த ஃபிர்காக்கெல்லாம் பிரிஞ்சு ஒன்னா வந்து நின்னா தாங்குமா தமிழ்நாடு? தமிழ்நாடு தாங்குமா? தமிழ்நாடு தாங்குமா? கோட்டை செஞ்சால் கோட்டையை குலை நடுங்க வைத்துட்டார்கள். முஸ்லிம் என்ற வரலாற்றை ஏற்படுத்தலாம். விட்டுட்டோம். இப்பவும் விட்டுட்டோம். இப்பவும் காலம் கெட்டு போல. செவ்வாய்க்கிழமை கலெக்டர் முற்றுகை போராட்டத்தை அன்பிற்கினிய PAK அவர்களே தலப்பாக கீழே வச்சிருங்க. அண்ணன் சம்சுல்லா அவர்களே உங்கள் பதவி கிடத்தை கீழே வச்சிருங்க. எல்லாம் விட்டுட்டு 10 நிமிஷம் ஒன்னா பேசுங்க. இங்க யாரும் தலைவர் இல்லை, எல்லாரும் சிறைக்கதிகள் தான் என்று